அத்தியாயம் 17. சனிக்கிழமை இரவு. அந்த பார்சலை பத்திரமாக கையில் ஏந்தியபடி சூர்யா ஒரு சந்து மற்றும் ஒரு குறுகிய முற்றத்தின் வழியாக தனது அலுவலக கட்டிடத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் போஸ் தெருக்களின் சந்திப்பிற்கு சென்றான். அவனது கண்களின் அசைவு மட்டுமே எச்சரிக்கை உணர்வை காட்டின. அங்கு அவன் ஒரு வாடகை காருக்கு கை காட்டினான். அந்த டாக்ஸி அவனை 5வது தெருவில் உள்ள கப்பல் துறை முனையத்திற்கு அழைத்து சென்றது. அவன் பார்சல் அறையில் அந்த பார்சலை பூட்டி வைத்துவிட்டு ரசீதை ஒரு முத்திரையிடப்பட்ட உரையில் வைத்து ஒரு தபால் அலுவலக பெட்டி எண்ணுடன் எஸ் சூர்யா என்ற முகவரியிட்டு அதை போஸ்ட் செய்தான். அந்த முனையத்திலிருந்து மற்றொரு வாடகை கார் அவனை வசந்தவிலாஸ் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றது. சூர்யா 12C அறைக்கு சென்று கதவை தட்டினான். 2வது தட்டலுக்கு பிறகு மஞ்சள் நிற கவுன் அணிந்த ஒரு சிறிய அழகான கூந்தல் கொண்ட பெண் கதவை திறந்தாள். அவளுடைய முகம் வெளிரியும் தெளிவற்றதாகவும் இருக்க, இரு கைகளாலும் உள்கதவு கைப்பிடியை பற்றிக்கொண்டு, மிஸ்டர் சூர்யா என்று மூச்சு திணறியபடி கேட்டாள். ஆம் என்று பதிலளித்தான் சூர்யா. அவள் விழுவது போல சாய சூர்யா அவளை பிடித்து கொண்டான். அவளுடைய உடல் அவன் கையை நோக்கி வளைந்து தலை பின்னோக்கி சாய்ந்தது. சூர்யா தனது கையை அவள் முதுகின் மேல் வைத்து குனிந்து அவளுடைய முழங்கால்களை தூக்கினான். ஆனால் அவள் அசைந்து அவனை எதிர்க்க, அசையாத உதடுகள் வழியாக தெளிவற்ற வார்த்தைகள் வெளிப்பட்டன. இல்ல, அம்மா. சூர்யா அவளை நடக்க ஊக்குவித்தான். அவன் காலால் கதவை உதைத்து மூடிவிட்டு பச்சை தரைவிரிப்பிருந்த அந்த அறையில் ஒரு சுவரிலிருந்து மற்றொரு சுவருக்கு அவளை மேலும் கீழும் வழிநடத்தினான். ஒரு கை அவளுடைய சிறிய இடுப்பை சுற்றியிருக்க, மற்றொரு கையால் அவளுடைய மற்றொரு கையை பிடித்து அவள் தடுமாறும்போது அவளை நிமிர்ந்து நிற்க வைத்தான். அவளை உறுதியாக பிடித்து முன்னோக்கி நகர்த்தினான். அதே நேரத்தில் அவளுடைய வலுவற்ற கால்களை முடிந்தவரை எடையை தாங்க கட்டாயப்படுத்தினான். அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே அறையில் நடந்தனர். அந்த சிறுமி மோசமான அடிகளுடன் தடுமாறினாள். அதே நேரத்தில் சூர்யா சமநிலையில் இருந்தான். அவள் தடுமாறினாலும் உறுதியாக நிலைநாட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய முகம் சுண்ணாம்பு போல வெளிரி சோகத்தை வெளிப்படுத்தியது. சூர்யா அவளிடம் ஒரு சலிப்பான துணியில் பேசினான். அவ்வளவுதான். இடது வலது இடது வலது. அவ்வளவுதான். 1 2 3 4 1 2 3. இப்போது நாம் திரும்புகிறோம். அவளை இன்னும் தீவிரமாக உலுக்கி அவர்களின் வேகத்தை அதிகரித்தான். அவள் எதிர்ப்பு முனகலுடன் பதிலளித்தாள். இருப்பினும் அவளுடைய கண்ணிமைகள் மேலும் உயர்ந்தன. ஆனால் அவளுடைய கண்கள் உள்ளொளி இல்லாமல் இருந்தன. அவன் தன் கையை உயர்த்தி பலமாக அவளுடைய கன்னத்தில் அறைந்தான். அவள் மீண்டும் முனங்கினாள். அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். அவனது கை அவளை தடுத்து சுவரோட சுவராக அவனோடு இணைந்து நடக்க வழிநடத்தியது. நடந்துகிட்டே இரு என்று கடுமையான குரலில் கட்டளையிட்டு பின்னர் கேட்டான். நீ யார்? அவளுடைய பதில் சரண்யா கோபாலன் என்பது தெளிவற்றதாயினும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. கோபாலனின் மகளா? ஆம். வந்தனா எங்கே? அவள் அவனது கையிலிருந்து வெளியேறுவதற்காக வலிப்புடன் திரும்பி அவனது ஒரு கையை தனது இரு கைகளாலும் பற்றினாள். அவன் விரைவாக தனது கையை விடுவித்துக் கொண்டு அவள் கையை பார்த்தான். அதன் பின்புறம் 1.5 அடிகுளம் அல்லது அதற்கும் மேலான நீளத்தில் ஒரு சிவப்பு கீறல் இருந்தது. இது என்ன முட்டாள்தனம் என்று கர்ஜித்தவன் அவளுடைய கைகளை கூர்மையாக பார்த்தான். அவளுடைய இடது கை காலியானாலும் அவளுடைய வலது கையை வலுக்கட்டாயமாக திறந்து பார்க்க அதில் 3 அடி நீளமுள்ள கூர்மையான குத்தூசி ஒன்றை கண்டுபிடித்தான். இது என்ன முட்டாள்தனம் என்று திரும்ப கர்ஜித்தான் சூர்யா அந்த குத்தூசியை அவள் கண்களுக்கு முன்னால் பிடித்துக்கொண்டு. அந்த குத்தூசியை பார்த்ததும் அவள் அழுவது போல ஒலி எழுப்பினாள் மற்றும் தனது ட்ரெஸ்ஸிங் கவுனை திறந்தாள். அதன் கீழே இருந்த கிரீம் நிற பைஜாமாவை ஒதுக்கி இடது மார்பகத்தின் கீழே தனது உடலை வெளிப்படுத்தினாள். வெள்ளை தோலில் குத்தூசி கீரியும் துளைத்தும் உண்டாக்கிய மெல்லிய சிவப்பு கோடுகளும் சிறிய சிவப்பு புள்ளிகளும் காணப்பட்டன. விழித்திருப்பதற்காக, நடப்பதற்காக, நீ வரும் வரை நீ வருவாய் என்று அவள் சொன்னாள். அதற்கு மிக நீண்ட நேரமாயிற்று. அவள் தள்ளாடினாள். சூர்யா அவளை தனது பிடியில் இறுக்கிக் கொண்டு கட்டளையிட்டான். நட. அவள் அவனது பிடியை எதிர்த்து போராடினாள். மீண்டும் அவனை நோக்கி திரும்பினாள். இல்லை, சொல்லுவேன். நான் தூங்கணும். நீ அவளை காப்பாற்று. வந்தனாவையா? ஆம். அவளை கொண்டு போனார்கள். பாண்டிச்சேரி 26 கோவிந்தசாமி தெரு. சீக்கிரம். ரொம்ப லேட்டு. இப்பவே. அவளுடைய தலை தோள்பட்டை மீது சாய்ந்தது. சூர்யா முரட்டுத்தனமாக அவளுடைய தலையை தூக்கினான். யார் அந்த கேப்டனை சுட்டது? அவள் அவனது கேள்வியை கேட்டதாக தெரியவில்லை. அவள் தனது தலையை உயர்த்தவும் கண்களை திறக்கவும் பரிதாபமாக முயன்றாள். அவள் முணுமுணுத்தாள். நீ போ. அவள்
அவன் முரட்டுத்தனமாக அவளை அசைத்தான். இந்த மருந்தின் விளைவு நீ நன்றாக தூங்கினால் சரியாகிவிடும் என்று நிச்சயமாக நினைக்கிறாயா? ஆம். திரும்ப அவளுடைய தலை கீழே சாய்ந்தது. உன் பெட்டு எங்கே? அவள் ஒரு கையை உயர்த்த முயன்றாள். ஆனால் அந்த முயற்சி அவளுக்கு மிக கடினமாகிவிட்டது. ஒரு சோர்ந்த குழந்தையின் பெருமூச்சுடன் தனது முழு உடலையும் தளர்த்திவிட்டு சுருண்டு விழுந்தாள். அவள் சாயும்போது அவளை தூக்கி 3 கதவுகளில் அருகில் உள்ள ஒன்றுக்குச் சென்றான். காலால் கதவை தள்ளினான் மற்றும் ஒரு திறந்த குளியலறை கதவை கடந்து ஒரு படுக்கையறைக்குச் செல்லும் பாதைக்கு சென்றான். அந்த பெண்ணை படுக்கையறைக்குள் சுமந்து சென்றான். அங்கு யாருமில்லை. அறைக்குள் தெரிந்த துணிகளும் அலமாரியின் மீதிருந்த பொருட்களும் அது ஒரு ஆணின் அறை என்று காட்டின. சூர்யா அவளை திரும்பவும் பச்சை கம்பளம் விரித்த அறைக்கு தூக்கிச் சென்று அதன் வழியாக மற்றொரு பாதைக்குச் சென்றான். அங்கு மற்றொரு காலியான குளியலறையை கடந்து பெண்களின் பொருட்கள் இருந்த ஒரு படுக்கை அறைக்குள் நுழைந்தான். அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். அவளுடைய செருப்புகளை கழற்றினான். தலையின் கீழ் ஒரு தலையணையை வைத்தான் மற்றும் விரிப்புகளை அவள் மீது போட்டான். பின்னர் அவன் அறையின் 2 ஜன்னல்களையும் திறந்து தூங்கும் பெண்ணை உற்று பார்த்தவாறு அவற்றின் முன்னால் நின்றான். அவளுடைய மூச்சு கனமாக ஆனால் சீராக இருந்தது. அந்த அறையில் அந்தி இருட்டாகிக் கொண்டிருந்தது. அவன் சுமார் 5 நிமிடங்கள் குறைந்த ஒளியில் அங்கேயே நின்றான். இறுதியாக பொறுமை இழந்து அவன் தோள்களை குலுக்கியபடி வெளியே சென்றான். அந்த குடியிருப்பின் வெளிக்கரவை திறந்தபடியே விட்டுவிட்டான். சூர்யா பக்கத்து தெருவிலிருந்த டெலிஃபோன் அண்ட் டெலிகிராஃப் கம்பெனியின் நிலையத்திற்கு சென்று நம்பர் 2020க்கு கால் செய்தான். அவசர சிகிச்சை பிரிவா? தயவு செய்து உதவுங்கள். வசந்த விலாஸ் ஹோட்டலில் உள்ள சூட் 12Cயில் ஒரு பெண்ணுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆம், நீங்க யாரையாவது அனுப்பி அவளை பரிசோதித்தால் நல்லது. நான் வசந்த விலாஸ் ஹோட்டலில் இருந்து மிஸ்டர் தரணி பேசுறேன். தொலைபேசியை வைத்துவிட்டு மற்றொரு எண்ணை அடைத்தான். ஹலோ சித்தார்த்தா, நான் சூர்யா. ஒரு சின்ன சிக்கல். உடனடியாக எனக்காக ஒரு வாடகை கார் என்னை பாண்டிச்சேரிக்கு கூட்டிப் போக ஏற்பாடு செய்ய முடியுமா? 1-2 மணி நேரம்தான். சரி, முடிஞ்சா எல்லிஸ் தெருவில் உள்ள ஆரிய பவனில் வந்து என்னை அழைத்து கொள்ளச் சொல்லுங்கள். அவன் தனது அலுவலகத்திற்கு மற்றொரு அழைப்பை செய்த பின் ஒரு கணம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு திரும்பவும் தொலைபேசியை வைத்துவிட்டான். அடுத்து அவன் ஆரிய பவனுக்குச் சென்றான். அங்கு வெயிட்டரிடம் தனக்கு பூரி, உருளைக்கிழங்கு ஆகியவற்றை விரைந்து கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டான். அவன் விரைவாக சாப்பிட்டுவிட்டு காஃபியுடன் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்தபோது தொப்பி அணிம்ப ஒரு திடகாற்றமான மகிழ்ச்சியான தோற்றமுள்ள ஒருவன் அவன் மேசைக்கு வந்தான். எல்லாம் சரியா இருக்கு மிஸ்டர் சூர்யா. காரில் பெட்ரோல் நிறைய உள்ளது. நான் புறப்பட ரெடி. சூப்பர். சூர்யா தனது காஃபியை குடித்து முடித்துவிட்டு அந்த திடகாற்றமான மனிதனை பின்தொடர்ந்து வெளியே சென்றான். பாண்டிச்சேரியில் கோவிந்தசாமி தெரு எங்கே இருக்கிறது தெரியுமா? உண்மையில் தெரியாது சார். ஆனால் அது அங்கே இருந்தால் நாம கண்டுபிடிப்போம். அப்ப பாண்டிச்சேரிக்கு விடுங்க. சூர்யா அந்த இருண்ட காரின் பயணிகள் இருக்கையில் ஏறிக்கொண்ட பிறகு சொன்னான். நாம் எண் 26ஐ தேடுகிறோம். அதில் நாம் மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக. அவன் கொஞ்ச நேரம் நிதானமாக ஓட்டினான். பின் ஓட்டுநர் அமைதியை கலைத்து, உங்கள் பார்ட்னர் கொல்லப்பட்டார் இல்லையா மிஸ்டர் சூர்யா? ஓட்டுநர் நாக்கை கடித்தான். உங்கள் தொழில் மிகவும் கடினமானது. அதில் எந்த பகுதியையும் நான் விரும்பவில்லை. சரி, வாடகை ஓட்டுநர்கள் கூட என்றென்றும் நீடிப்பதில்லை. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது என் விதி அல்ல. சூர்யா நேராக முன்னால் பார்த்தபடி யோசனையில் ஆழ்ந்திருந்தான். ஆர்வமில்லாத குரலில் ஆம் இல்லை என்று பதிலளித்தான். ஓட்டுநர் பேச முயற்சிப்பதை விட்டுவிட்டார். பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு மருந்து கடையில் ஓட்டுநர் கோவிந்தசாமி தெருவை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை கேட்டுக்கொண்டான். 10 நிமிடங்களில் அவன் ஒரு இருண்ட மூலையில் செடானை நிறுத்தி விளக்குகளை அணைத்துவிட்டு முன்னால் சுட்டிக்காட்டினான். அதுதான் நமது இலக்கு. அது மிகவும் எதிர்பக்கத்தில் 3வது அல்லது 4வது வீட்டின் பின்னால் இருக்கலாம். சூர்யா சரி என்று காரிலிருந்து இறங்கினான். இன்ஜினை அணைக்க வேண்டாம். நாம விரைவில் வெளியேற வேண்டியிருக்கும். அவன் தெருவை கடந்து மறுபக்கமாக மேலே நடந்து சென்றான். முன்னால் ஒரு ஒற்றை தெருவிளக்கு பலவீனமாக ஒளி வீசியது. அதைவிட வெளிச்சமான விளக்குகள் சாலையின் பக்கமாக இடைவெளிகளுடன் அமைந்த வீடுகளில் மினுமிக்கின. ஒரு மெல்லிய பழல் நிலவு வானத்தில் குளிர்ச்சியாக தொங்கியது. அருகிலிருந்த ஒரு வீட்டில் திறந்த சாணல் வழியாக ஒரு வானொலி மெதுவாக சத்தமிட்டது. மூலையிலிருந்து 2வது வீட்டின் முன்னால் சூர்யா நின்றான்.
வேலியோடு ஒப்பிடும்போது அசாதாரணமாக பெரியதாக இருந்த கதவு தூண்களில் ஒன்றில் குறைந்த ஒளியை பிரதிபலிக்கும் வகையில் வெள்ளி உலோகத்தில் 26 என்ற எண் பொருத்தப்பட்டிருக்கிறதை அவன் கவனித்தான். அதற்கு மேலே ஒரு வெள்ளை அட்டை வைக்கப்பட்டிருந்தது. அந்த அட்டையை உன்னிப்பாக பார்த்த சூர்யா, அது விற்பனைக்கு அல்லது வாடகைக்கு எனும் அறிவிப்பு என்பதை பார்த்தான். நடைத்தளத்தை கடந்து வீட்டை நோக்கி நடந்த அவன் வராந்தா படிகளின் அடிப்பகுதியில் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். வீடு இருண்டது. கதவில் ஒட்டப்பட்டிருந்த மற்றொரு அறிவிப்பை தவிர. சூர்யா கதவை நெருங்கி கவனமாக கேட்டான். உள்ளே எந்த சத்தமும் இல்லை. திரைச்சீலை இல்லாத கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தான். ஆனால் அடர்ந்த இருட்டை தவிர அங்கு வேறு எதுவும் இல்லை. அவன் ஒரு சாணலுக்கும் பின்னர் மற்றொன்றுக்கும் நுனிக்காலில் நடந்து சென்றான். முன்கதவு போலவே அவைகளும் திரைச்சீலை இல்லாமல் உள்ளே அடர்ந்த இருட்டை தவிர வேறு எதுவும் தெரியாமல் இருந்தன. 2 சாணல்களையும் சோதித்துப் பார்த்தான். அவை பூட்டப்பட்டிருந்தன. கதவையும் முயன்றான். அது அசையவில்லை. வராந்தாவை விலகி இருண்ட அறிமுகமில்லாத முற்றத்தில் கவனமாக நகர்ந்து அவன் வீட்டைச் சுற்றி நடந்தான். பக்க சாணல்கள் தரையிலிருந்து எட்டுவதற்கு மிக உயரமாக. பின்கதவும் எட்டக்கூடிய பின் சாணலும் பூட்டப்பட்டிருந்தன. சூர்யா கதவு தூணுக்கு திரும்பி தனது லைட்டரை விற்பனைக்கு அல்லது வாடகைக்கு எனும் அறிவிப்புக்கு அருகில் கொண்டு சென்று தீச்சுவாலையை கையால் மூடிக்கொண்டு பார்த்தான். அதில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஒரு வீட்டு தரகரின் பெயரும் முகவரியும் இருந்தது. சாவி 31 இருக்கிறது என்ற ஒரு நீல நிற பென்சில் குறிப்பும் இருந்தது. அவன் செடானுக்கு திரும்பி ஓட்டுநரிடம் ஃப்ளாஷ்லைட் இருக்கா என்று கேட்டான். ஏனில்லை என்று சொல்லி அவன் நீட்டினான். வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே செடானில் ஏறினான் சூர்யா. 31 நம்பருக்கு போவோம். லைட்ட போடுங்க. 31 என்பது சதுர வடிவ சாம்பல் வீடாக 26 இருந்து சிறிது தூரத்தில் தெருவின் மறுபக்கத்தில் இருந்தது. அதன் கீழ்த்தள சாணல்களில் வெளிச்சம் மிகவும் எரிந்து கொண்டிருந்தது. சூர்யா வராந்தாவில் ஏறி கதவின் மணியை அழித்தான். 14 அல்லது 15 வயதிற்கும் ஒரு பெண் கதவை திறந்தாள். சூர்யா சிரித்துக்கொண்டே 26 நம்பர் சாவி வேணும் என்றான். அப்பாவை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா என்று கூவியபடி உள்ளே சென்றாள் அந்த பெண். சிவந்த முகம், வழுக்கை தலை, தடித்த மீசை கொண்ட ஒரு கொழுப்ப மனிதர் ஒரு செய்தித்தாளை கையில் பிடித்தவாறு வந்தார். சூர்யா திரும்பவும் 26 நம்பர் சாவி வேணும் என்றான். அந்த மனிதர் உறுதியற்றவராய், அங்கு கரண்ட் இல்லையே, ஒண்ணுமே தெரியாது என்றார். ஃப்ளாஷ்லைட் வச்சிருக்கேன் என்று தனது பாக்கெட்டை தட்டி கொண்டே சொன்னான் சூர்யா. அந்த மனிதரின் முகம் இன்னும் தயக்கத்துடன் தான் இருந்தது. தொண்டையை சரி செய்து கொண்டார். கையில் இருந்த செய்தித்தாளை சுருட்டினார். சூர்யா தனது வணிக வார்த்தை அட்டைகளில் ஒன்றை அவரிடம் நீட்டி பிறகு திரும்ப உள்ளே வைத்துக்கொண்டு அமைதியாகச் சொன்னான். அங்கே யாரையாவது மறைத்து வைத்திருக்கக்கூடும் என்று ஒரு தகவல் கிடைத்தது. அந்த மனிதரின் தோற்றம் மாறியது. ஆவலோடு தோன்றினார். 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு எதையோ எடுக்க விரைந்தார். சற்று நேரத்தில் கருப்பு சிவப்பு அடையாள அட்டையில் இணைக்கப்பட்ட பித்தளை சாவியுடன் திரும்பி வந்தார். காரை கடந்து சென்றபோது சூர்யா ஓட்டுநருக்கு சைகை செய்தான். அவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். சமீபத்தில் வீட்டை யாராவது சோதித்தார்களா என்று கேட்டான் சூர்யா. எனக்கு தெரிந்த வரையில் இல்லை என்று பதிலளித்தார் கொழுப்ப மனிதர். 2 மாதங்களாக இந்த சாவியை யாரும் கேட்கவில்லை. அந்த மனிதர் அவர்களை வராந்தா வரை அழைத்துச் சென்று சூர்யாவிடம் சாவியை கொடுத்துவிட்டு இந்தாங்க என்று முணங்கியபடி பின்வாங்கினார். சூர்யா கதவை திறந்து உள்ளே தள்ளினான். உள்ளே அமைதியும் இருட்டும் குடிகொண்டிருந்தன. சற்று மங்கிய ஃப்ளாஷ்லைட்டை இடது கையில் பிடித்தவாறு சூர்யா உள்ளே நுழைந்தான். ஓட்டுநர் நெருக்கமாக பின்தொடர்ந்தார். கொழுப்ப மனிதர் சிறிது தூரத்தில் பின்தொடர்ந்தார். முதலில் கவனமாக, பின்னர் நம்பிக்கையாக வீட்டை சோதித்தனர். அந்த இடம் மறுக்க முடியாத அளவுக்கு வெற்றிடமாக, பல வாரங்களாக யாரும் வந்ததற்கான அடையாளங்கள் எதுவும் தெரியவில்லை. சூர்யா திரும்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தான். நன்றி, அவ்வளவுதான் என்று சொல்லி வசந்த விலாசின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த வாடகை ஊர்தியிலிருந்து வெளியே வந்தான் சூர்யா. ஹோட்டலுக்குள் நுழைந்து முன் மேசைக்கு சென்றான். உயரமான கடுமையான தோற்றமுள்ள ஒரு இளைஞன் அவரை வரவேற்றான். நல்ல சாயங்காலம் சூர்யா சார். நல்ல சாயங்காலம் என்று பதிலளித்த சூர்யா இளைஞனை அப்புறமாக இழுத்தான். ஆட்கள் உள்ளே இருக்கிறார்களா? 12 சியில் இளைஞன் விரைவாக பதிலளித்தான். இல்லை என்று சூர்யாவை பார்த்தான். பின்னர் தயங்கியபடி திரும்பவும் சேர்த்தான். இன்று சாயங்காலம் அங்கே ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது சூர்யா. யாரோ அவசர சிகிச்சை பிரிவுக்கு தொலைபேசியில் அழைத்து அங்கே ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண் இருப்பதாக சொன்னார்களாம். அப்படி ஒருத்தி இருந்தாளா? ஓ இல்லை, அவர்கள் சாயங்காலம் முன்பே வெளியே போய்விட்டார்கள்.
சூர்யா தோள்களை குலுக்கினான். வேடிக்கையான ஆட்கள்தான், நன்றி. அவன் ஒரு தொலைபேசி பூத்துக்குள் நுழைந்து ஒரு எண்ணை கேட்டு அழைத்து பேசினான். ஹலோ, ஈஸ்வரியோட அம்மாவா? அவள் அங்கே இருக்கிறாளா? ஆம், தயவு செய்து. நன்றி. ஹலோ ஏஞ்சல், ஏதாவது செய்தியா? அருமை அருமை, காத்துரு. 20 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். சரி. அரை மணி நேரம் கழித்து சூர்யா நித்யா அவென்யூவில் உள்ள ஒரு 2 அடுக்கு செங்கல் கட்டிடத்தின் கதவு மணியை அழுத்தினான். ஈஸ்வரி கதவை திறந்தாள். அவளுடைய சிறுவனை போன்ற முகம் களைப்பாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக தோன்றியது. வணக்கம் முதலாளி என்று வரவேற்றாள். உள்ள வாங்க, ரகசியமாக சேர்த்தாள். அம்மா உங்களிடம் ஏதாவது சொன்னா அவளிடம் மென்மையா பேசுங்க, அவ கொஞ்சம் கவலையா இருக்கா. சூர்யா மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் சிரித்து அவளுடைய தோள்பட்டையை தட்டினான். அவள் அவனது கையை பிடித்து கவலையுடன் பார்த்தாள். மிஸ் வந்தனா, இல்லை என்று கரகரப்பான குரலில் பதிலளித்தான். நான் ஒரு பொய்ய நம்பிட்டேன். போன்ல நீ கேட்டது அவள் குரல் நிச்சயமா தெரியுமா? ஆமா. அவன் புருவத்தை சிறிது உயர்த்தினான். சரி, அது போகட்டும். அவனை நன்கு ஒளி வீசும் வாழ்க்கை அறைக்கு அழைத்துச் சென்ற ஈஸ்வரி திருப்தியாக பெருமூச்சு விடப்படி அந்த சோஃபாவின் ஒரு பக்கத்தில் சரிந்து சோர்வாக இருந்தாலும் மென்மையாக சிரித்துக்கொண்டே அவனை பார்த்தாள். அவன் அவள் அருகே அமர்ந்து கேட்டான், எல்லாம் சரியாக நடந்ததா? யாரும் அந்த பார்சலை பற்றி குறிப்பிடலையா? இல்ல, நீங்க சொன்னது அப்படியே நான் சொன்னேன். அந்த தொலைபேசி அழைப்பு ஏதோ அவசரமான விஷயம் அப்படின்னோ, ஆனா விவரம் சொல்லாம நீங்க வெளியே போயிட்டதாகவும் சொன்னேன். தண்டபாணி அங்க இருந்தாரா? இல்லை, எனக்கு தெரியாத வேறு சிலர் இருந்தார்கள். நான் கேப்டனுடன் கூட பேசினேன். அவங்க உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்களா? ஆமா, அவங்க நிறைய கேள்விகளை கேட்டாங்க. சூர்யா உற்சாகத்துடன் தனது உள்ளங்கைகளை ஒன்றாக தேய்த்தான். நல்லது. ஆனால் நாம் திரும்பவும் அவங்கள சந்திக்கிறப்போ அவங்க இன்னும் கேள்விகளை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்டபாணி, குறிப்பாக பங்காரசாமி, உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது காவல்துறையை தவிர அங்க இருந்தாங்களா? ஆம் என்று அவள் நிமிர்ந்து சொன்னாள். அந்த பையன் கோபாலன் கிட்ட இருந்து மெசேஜ் கொண்டு வந்தவன் அங்கே திரிந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளே வரவில்லை, ஆனால் போலீசார் கதவை திறந்து வச்சிருந்தாங்க. நான் அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறத பார்த்தேன். நீ எதுவும் சொல்லலையா? ஓ இல்லை, நீங்க சொல்லாதேன்னு சொன்னீங்க, அதனால் நான் அவனை புறக்கணித்தேன். அடுத்த தடவை நான் பார்த்தபோது அவன் போயிட்டான். சூர்யா அவளை பார்த்து சிரித்தான். நீ அவனை சந்திக்கும் முன்பே போலீசார் வந்ததால நீ அதிர்ஷ்டசாலி சகோதரி. ஏன் அப்படி? அந்த பையன் பிரச்சனையானவன். அவன் விஷம். அது சரி, இறந்தவன் ஜேக்கபியா? ஆமா. அவன் கைகளை பிடித்தபடி எழுந்தான். நான் திரும்ப வெளியே போகணும். நீ நல்லா ரெஸ்டெடு. நீ ரொம்ப சோர்ந்து போனதா தெரியுது. அவள் எழுந்தாள். சிலை என்ன? அவன் கையால் அவள் வாயை மூடி அவள் வார்த்தைகளை அமைதியாக்கினான். திங்கக்கிழமை வரைக்கும் அதை பத்தி பேசாத என்றான். உன் அம்மா என்ன கண்டுபிடிச்சு அவளுடைய தேவதையை சாக்கடை வழியா இழுத்ததற்காக என் மீது குறை சொல்றதுக்கு முன்னால நான் வெளியே போறேன். நள்ளிரவுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சூர்யா தனது குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தான். அவன் தெருவாசலின் பூட்டில் தனது சாவியை சொருகினான். நடைபாதையில் வேகமாக குதிகால்கள் கிளிக் செய்யும் ஒலி அவனுக்கு பின்னாலிருந்து எதிரொலித்தது. அவன் சாவியை விட்டுவிட்டு திரும்பினான். வந்தனா படிகளில் ஏறி அவனை நோக்கி ஓடி வந்து கைகளை அவனை சுற்றி வளைத்து, ஓ, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்று மூச்சு வாங்கிக் கொண்டே சொன்னாள். அவளுடைய முகம் தளர்வாகவும் வருத்தமாகவும் அவளுடைய உடல் பயந்த நடுக்கங்களால் அசைந்ததாகவும் தோன்றியது. சூர்யா திரும்பவும் சாவியைத் தேடி கதவை திறந்து அவளை உள்ளே பாதி தூக்கிச் சென்றான். நீ ரொம்ப நேரமா காத்திருந்தியா என்று கேட்டான். ஆமாம் என்று அவள் பதிலளித்தாள், வேகமாக மூச்சு வாங்கியபடி. ஒரு கதவு தெருவில். உன்னால சமாளிக்க முடியுமா என்று கேட்டான். இல்ல நான் உன்னை சுமக்க வேண்டுமா? அவள் தலையை அசைத்தாள். நான் ஒரு இடத்தை அடைந்தவுடன் நான் உட்கார முடியும். நான் ஓகே. அவர்கள் லிஃப்டில் சூர்யாவின் மாடிக்கு ஏறி அவனது அபார்ட்மெண்ட்டுக்குச் சென்றார்கள். அவன் கதவை திறக்கும்போது அவள் அவனது கையை விட்டுவிட்டு 2 கைகளையும் மார்பில் அழுத்திக் கொண்டு மூச்சு வாங்கினாள். அவன் தாழ்வார விளக்கை ஆன் செய்தான். அவர்கள் உள்ளே நுழைந்தனர். கதவை மூடியபின் திரும்பவும் அவளை கட்டிப்பிடித்து உள்ளறைக்கு அழைத்துச் சென்றான். அவர்கள் வாழ்க்கை அறை கதவை நெருங்கும்போது அதற்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வந்தனா திடுக்கிட்டு சூர்யாவை பற்றிக் கொண்டாள். வாழ்க்கை அறை கதவின் உள்ளே கோபாலன் அவர்களை நோக்கி அன்பாக சிரித்துக் கொண்டு நின்றான். பையன் வேலன் அவர்களுக்கு பின்னால் சமையலறையிலிருந்து வெளியே வந்து 2 கருப்பு துப்பாக்கிகளை உயர்த்தினான். அவை அவனுடைய சிறிய கைகளில் மாபெரும் தோற்றத்தை கொண்டிருந்தன. ஜீவன் குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். அவனும் ஒரு துப்பாக்கியை வைத்திருந்தான். கோபாலன் சொன்னான், சரி சார், நாம எல்லாரும் இங்க இருக்கோம். இப்ப உள்ள வந்து உட்கார்ந்து வசதியா பேசலாம்.